இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ராவணனை எரிக்கும் போது நான் ரிஷி கூடவே இருக்கணும்னு ஆண்டி என்கிட்ட சொல்லிட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. ஆயுதத்தை கொடுக்கிறது, நெத்தில திலகம் விடுறது எல்லாமே நான் தான் செய்யணுமா? இல்லையா ஆண்டி? ஆஃப் கோர்ஸ் நீ தான் செய்யணும். ஏன்னா நீ என் குடும்பத்துக்கும் என் பையன் ரிஷிக்கும் நல்ல சகுனம். அதனால இந்த சுப காரியங்களை நீ தான் செய்யணும் மலிஷ்கா. தேங்க்ஸ் அலாட் நீலம். சீரியஸ்லி சொல்ல போனா மலிஷ்கா லக்ஷ்மியால ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கா. சில நேரங்கள்ல ரிஷியும் இவ்வளவு ஹர்ட் பண்ணிடுறான். நீ டென்ஷன் ஆகாத, நான் இருக்கேன்ல. என்ன சொல்ல போனா இன்னைக்கு தசரா பண்டிகை, நல்ல விஷயங்களை யோசிக்கலாம், பாசிட்டிவா இருப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, நான் இப்ப வரேன். ஹே, உனக்கு என்னடா பிரச்சனை? நான் தான் சொன்னல, என்கிட்ட உன்னோட வேலையை காட்டாதுன்னு சொன்னா இல்லையா? நம்ம போட்ட போன் அவளுக்கு போச்சா இல்லையான்னு எதுவுமே தெரியலையே. ரிஷி இப்ப என்ன அடிச்சு அடிச்சு பஞ்சர் ஆகிடுவோம் போல இருக்கு. என்ன இன்னும் எவ்வளவுதான் அடிக்க போற நீ? என்ன ரூம்ல வச்சு கொல்ல போறியா? பேசாம என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போ. நான் அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போ. வா, என்ன கையை பிடிச்சு கூட்டு போ. வா வா, போலீஸ் ஸ்டேஷன் போலாம். முதல்ல நீ என்கிட்ட உண்மையை சொல்லு, அதுக்கப்புறம் நானே உன்னை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்கிட்ட உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லு, எனக்கு எல்லாம் தெரிஞ்சாகும். அன்னைக்கு நீ இருந்தியா இல்லையான்னு சொல்லு. நான் ஒரு சான்ஸ் எடுத்தாச்சு. போன்ல கத்தி கத்தியும் சொல்லியாச்சு. அந்த திரு கேட்டாலா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் தான் இப்ப ஏதாவது செஞ்சாகணும். What the hell? பல்வேந்தர் ரிஷி கிட்ட மாட்டிருக்கானா? ச்சே. சொல்லு. ஐயோ ரிஷி, என்ன மன்னிச்சிடு. நான் உன் காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன். இதுக்கு மேல உன்னை விட மாட்டேன்டா. என் மேலேயே கைய வச்சிட்டல. இப்போ நீ என் வீட்டுக்குள்ள ஏதோ செய்யறதுக்காக தான் வந்திருக்க. அதனாலதான் தப்பிச்சு ஓட பாக்குறேன். எனக்கு தெரியும்டா. உன்கிட்ட இருந்து தப்பிக்கணும். மாம், வேண்டாம். மலிஷ்காக்கு சடனா என்ன ஆச்சு? ஏன் இங்க அங்கன்னு ஓடிக்கிட்டே இருக்கா? இந்த முறை நான் உன்னை நேரா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போவேன். I'll make sure. கண்டிப்பா உன்னால இனி எப்பவும் வெளியே வர முடியாது. நீயும் உன்னோட ஆட்டமும் ரெண்டும் முடிஞ்சது. Thank God, இந்த ஜன்னலாவது ஓபனா இருக்கு. சென்ட்ரல் லாக்கோட காரணமா எல்லா கதவும் லாக் ஆயிருக்கு. சரி, நான் முதல்ல உள்ள போறேன், அதுக்கப்புறமா மத்ததை யோசிக்கலாம். Thank God, தப்பிச்சிட்டேன். ஆனா இப்ப நான் என்ன செய்ய? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா ஏதாவது செஞ்சாகணும். ஏதாவது பண்ணலாம். நீ லட்சுமியை ஃபாலோ பண்ணி தானே வந்திருக்க. அடுத்த வாட்டி நீ லட்சுமியை பத்தி ஏதாவது பேசின பல்விந்தர் இல்ல அவளை ஏறெடுத்து பார்த்தா கூட உன்னை கொன்னு போட்டுவேன். அவளை பத்தி பேசுறதுன்னா அவ முன்னாடி நிக்க கூட உனக்கு தகுதி கிடையாது பல்விந்தர். இந்த ஃபயர் அலாரம் அடிச்சா போதும், கதவோட சென்டர் லாக் ஓபன் ஆயிடும். வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. அப்ப இது எப்படி நடந்திருக்கும் பல்விந்தர்? ஓ தேங்க் காட், தேங்க் காட், என்னோட வேலை முடிஞ்சது. இப்ப நான் தப்பிச்சிருவேன். தேங்க் யூ. இவனும் ஓடி போயிட்டான். இப்போ இதை ஏதாவது செய்யணும், இல்லைன்னா நான் மாட்டிப்பேன். என்ன செய்ய? இத வர இப்போ தூக்கி போடணும். என்ன? பல்விந்தர் இங்கதான் வந்தான். அவனை தேடிதான் நானும் பின்னாடியே வந்தேன். ஆனா கொஞ்சம் அமைதியா இரு. ஒன்னும் ஆகல லட்சுமி. மெதுவா பண்ணு. சாரி சாரி. ஹேர் ஸ்டைல் கலைஞ்சிடக்கூடாது.
உனக்கு எப்படி அடிபட்டுச்சா அத முதல்ல சொல்லு. நீ பல்விந்தர் கூட ரிஷி ரிஷி என்னாச்சு? உனக்கு எப்படி அடிபட்டுச்சு? இது எப்போ எப்படி ஆச்சு? ஒன்னும் ஆகலமோ. என்ன ஒண்ணுமே ஆகலங்கற? என்னாச்சுன்னு சொல்லு. மாமா அது பல்விந்தர் வந்திருந்தானா? என்ன பல்விந்தரா? அவன் எப்படி உள்ள வந்தானே தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம். பல்விந்தர் எங்க போனாலும் அங்க கெட்டது மட்டும் தான் நடக்குது. and I'm sure இங்க ஏதோ கெட்டது செய்ய தான் வந்திருக்கான். அது எப்படி இங்க கெட்டது நடக்கும்? அவன் என்ன வாலாட்டுவானா? அவனை என் முன்னால வர சொல்லு. அவன் என்ன செய்யறான்னு நானும் நீ பாக்கிறேன். எதுக்கும் கவலைப்படாத, நாங்க உன் கூட இருக்கோம். அவனால எதுவும் செய்ய முடியாது. பிளடி ஸ்னேக். அவன் ஒரு பாம்பு, விஷ பாம்பு. எவ்வளவு காலம் நம்ம கிட்ட வேலை பார்த்திருப்பான். நம்மளாலதான் அவன் வாழ்ந்திருக்கான். இப்போ விஷத்தை கக்குறான். ஒரு விஷ பாம்பே போதும், எல்லாரையும் சாகடிச்சிரும். ரிஷி மாம், ரிஷி நீ நல்லா இருக்கியா? மலிஷ்கா நான் நல்லா இருக்கேன். ஒன்னும் ஆகல. ஐ அம் ஓகே. சரி, எப்படி உனக்கு அடிபட்டது? இது எப்படி? பல்வேந்தர் வந்திருந்தான். அந்த பாம்பு இங்கேயும் வந்துருச்சு. வாட்? பல்வேந்தர் இங்க வந்திருந்தானா? நான் அவனை எப்படி பிடிச்சு வச்சிருந்தேன். ஆனா அவன் ஓடி போயிட்டான். ரிஷி நீ எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கணும். ஆயிஷையும் கூப்பிட்டு இருக்கணும். அப்பாவும் ஓடி இருக்க மாட்டான்ல. அது சரி, அவன் எப்படி ஓடி போனான்? லாஸ்ட் டைம் மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூட வந்திருந்தாங்க. அப்படி நடந்திருக்கலாம். பாசிபிலிட்டி இருக்கு. அவனை காப்பாத்த அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்திருக்கலாம். ஆனா அவனை பிடிச்சு நான் எப்படியே என் ரூமுக்கு இழுத்துட்டு போனேன். ஆனா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் அலார்ம் அடிச்சது. அதனால லாக் ஆயிருந்த டோர் அது ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகி அவன் அங்கிருந்து ஓடி போட்டான். எனக்கே ஷாக் ஆனிச்சு. ஐம் ஷூர் இது கோயின்சிடன்ஸா இருக்கலாம். பட் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவன் ஓடி போயிட்டான். ஆனா அவன் நல்லா மாட்டிக்கிட்டான். அவனை நான் விடவே இல்லை. ஆனா உண்மையை வாங்குறதுக்குள்ள ஓடி போயிட்டான். அவன் எப்படியோ போகட்டும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், நீ நல்லா இருக்கல. ஆமா ரிஷி, அவன் தப்பிச்சு போனா போகட்டு விடு. ஒரு நாள் அவனும் மாட்டுவான், அவனுக்கு உதவி செஞ்சவங்களும் மாட்டுவாங்க. எவ்வளவு நாளைக்கு தான் தப்பிக்க முடியும்? ஒரு நாளைக்கு விஷயம் வெளிச்சத்துக்கு வந்துதானே ஆகணும். ரிஷி, நீ கொஞ்ச நேரம் ஒரு ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. இல்ல மாமா, ஐம் ஓகே. எனக்கு ஒண்ணும் இல்ல. என்ன ஓகேன்னு சொல்ற? இப்ப கூட பாரு, ரத்தம் வருது. நீ முதல்ல உள்ள வா, உனக்கு நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஏய், கொடுக்கிறேன். இரு ஒரு செகண்ட். அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. அதான் நீயே கட்டி விட்டுட்டல. அண்ட் உன்னோட துப்பட்டா மாதிரி ஒரு நல்ல பிளாஸ்டர் இருக்கவே முடியாது. எதுவும் இல்லை. இட்ஸ் த பெஸ்ட். பூஜையில கூட ஒரு துணி கொடுப்பாங்க. அது கையில எடுத்ததும் நமக்குள்ள ஒரு சக்தி கிடைக்கும்ல. அதே மாதிரி எனக்கும் சக்தி கிடைச்சிருக்கு. அண்ட் எப்படியும் ராவணன் வதம் இருக்குல்ல, அதுக்கு நீ எனக்கு பொட்டு வச்சு விடணும்ல. ஆல்ரெடி வச்சாச்சு. இது நல்ல விஷயம் தான். இதுக்கு மேல பொட்டு வச்சாலும் நல்லாதான் இருக்கும்.